இப்பதான் நாட்டுல யாருமே சவரம் செஞ்சுக்கிறது இல்லையே. ஏன் அப்படி? அரசன் எப்படியோ அப்படியே குடிகள் தங்களை பார்த்து எல்லாருமே தாடி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ராஜபக்தி, என்ன ராஜபக்தி! அதனாலதான் இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம போச்சு. சாரங்கா, இந்த சிக்கலான பிரச்சனையை தீர்க்க அவசரமா ஆலோசிக்கணும். அதனால ரகசிய மகாநாடு கூட்ட உடனே ஏற்பாடு செய். இதுக்கு மகாநாடு எதுக்கு மகாராஜா? மகாபிரபு இதுக்கு சம்மதிச்சா இவங்க பிரச்சனை தன்னால தீர்ந்து போகுது. பலே 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 சாரங்கா, நீ மகா புத்திசாலி, மகா புத்திசாலி. உங்க குறைய தீர்க்க மகாராஜா சீக்கிரம் ஏற்பாடு செய்வார். நீங்க போகலாம். ஏய் சுப்பா, நீ மட்டும் என் வேலையை பார்த்து மகாராஜா இந்த ஏழை மேல கொஞ்சம் மனசு வச்சா என் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகும். இது என்னடா வம்பு? மருத்துவருக்கே மருத்துவம் வாங்க வேண்டிய. சாரங்கா, நீ ஒரு மடைய, ஒரு ஊமையெல்லாம் பார்த்து பிடிச்சிட்டு வரக்கூடாது. ஊமை மாத்திரம் என்ன, அவன் செய்தியே காட்டிடுவான. காது சுப்பா, வெளியே சொன்ன தலை தொங்கும். மன்னிக்கணும் எஜமா. ஜாக்கிரதை. பணமா? அது இருக்கட்டும், உனக்கு எப்படி கிடைச்சது? அரமனை காத்தவனும் அடுப்பங்கரை காத்தவனும் வீண் போறதில்லை. ஐயா செஞ்ச வேலைக்கு அனானப்பட்ட மகாராஜாவே அள்ளி கொடுத்த கூலி கூலி. ராஷா குடுப்பாரு மகள கத்திய பாரு. மன்னாதி மன்ன குதிரை மன்ன கவையிலே கோமாளி ராய குதிரை கோபுரம் ஏறிட்டான். யாருகிட்ட காது குத்துறது? காது காதா? ஏற்கனவே என் காது குத்திதான் இருக்கு. மரியாதையா சொல்லு, எங்க சிறந்த திருடா? என்னடி இது? இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நான் திருட போனேன்னா ஓட முடியுமா? இல்ல ஒளியத்தான் முடியுமா? மகாராஜா தான் கொடுத்தாரு. இவ்வளவு பணம் எதுக்காக கொடுத்தாரு? எதுக்கு? அது உண்மையை சொல்றியா? உன் காது சும்மா காது காதுன்னு சொல்லாதையே. பின்ன சொல்லு. அது பெரிய ரகசியம்டி. அது என்ன ரகசியம்? ஐயோ, பொம்பளைங்க கிட்ட ரகசியம் சொன்னா நிக்காதே. வெளியில தெரிஞ்சா என் தலையே போயிடுமே. பாரு, எந்த இலை உதிர்ந்தாலும் ஈட்டி இலை உதிராது. என்கிட்ட இருந்து எந்த ரகசியம் வெளியே போகாது. சும்மா சொல்லுன்னா. சொல்லட்டுமா? அதாவது ராஜா காது சொல்ல கிருஷ்ணா. ஐயோ அப்பா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, என்ன என்ன? வயிறு. வயிறா? என்ன? நீ சொன்னிய ரகசியம். ஆமா, அத ஒருத்தர்கிட்டையும் சொல்லாம அடக்கி வச்சிருந்தேன். என் வயிறு வீங்கி போச்சு. ஐயோ, வந்ததே வேணும். ஐயோ, பக்கத்து வீட்டுல யாராவது இருந்தா கூப்பிடுங்களேன். இந்த ரகசியத்தை யாருக்கிட்டாவது சொல்லணும். இல்லன்னா வயிறு வெடிச்சு. சரிதான், வெளியே தெரிஞ்சா என் தலையில போயிடும். உன் வயிறு போனாலும் பரவாயில்லை, என் தலை போனா உயிரெல்ல போயிடும். புருஷனா நீ? வர வர வயிறு வீங்கிக்கிட்ட போகுது. நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கி. அப்போ ஒண்ணு செய்யலாம். என்ன? காட்டுக்குள்ள போய் ஒரு பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ள ஒரு ரகசியத்தை சொல்லிடு. மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடலாம். உன் வயிறும் சரியா போகும், நம்ம ரகசியமும் ஒருத்தருக்கும் தெரியாது. ஐயோ, நீ அப்பவே சொல்லி தொலைக்க கூடாதா? ராஜா காது, கழுத காது, ராஜா காது, கழுத காது. ஐயோ, ராஜா காது, கழுத காது. என்னங்கிற? என்ன என்னடி? வண்ணான் காலு மாதிரி இருந்த வயிறு எப்படியும் பாயமா ஓடி போச்சு.
இப்ப பாட்டி நீ எப்பவும் போல அழகா இருக்க. சரிம்மா போகலாம். அத்தா, நீங்கள் அழகையும் இளமையையும் இழக்கக்கூடாது. பச்சிளம் குழந்தையில் பிரிந்து பரிதவிக்கும் பெற்றோர் உங்களை படுக்கிழவனாக காணும் நிலைமை ஏற்பட வேண்டாமா தான்? ஏற்பட வேண்டாம். மோகினிகளே, இதோ என்னுடைய அழகையும் இளமையையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அமுதா, பைத்தியக்காரி, வினை புரிந்தவன் தான் பலனை அனுபவிக்க வேண்டும். அவனுடைய பெற்றோருக்காக நீ செய்யும் தியாகத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அமுதா, அமுதா, இன்றிருந்து நாளை மறையும் இந்த அழகும் இளமையும் ஒரு புனிதமான காரியத்திற்கு பயன்பட போகிறது. நான் செய்யும் தியாக வேள்விக்கு நீயும் ஒரு துணையாக இருக்க வேண்டாமா? ஆமாம் அத்தா, ஆமாம். அமைதியாக இரு அமுதா, அமைதியாக இரு. இதோ என்னுடைய அழகும் இளமையும் உங்களுக்கு தானம் செய்கிறேன். சகோதரி, வாழ்வின் கரையிலே அடியெடுத்து வைக்கும் பருவ மங்கை இவள். வாழ்வின் அக்கறையை அடைந்து விட்டார் படுக்கிறவன் இவன். இவர்கள் இருவரும் ஒன்றாக வாழ முடியுமா? மோகினிகளே, நீங்கள் நினைப்பது தவறு. இப்பொழுது என் கணவனுக்கு சேவை செய்ய அதிக சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறதே என்று நான் அளவற்ற ஆனந்தம் அடைகிறேன். தயவு செய்து தங்கமலை ரகசியத்தை கூறுங்கள். எங்கள் வாழ்க்கைக்கு விளக்கேற்று வையுங்கள் தாய். உங்கள் உறுதியை பாராட்டுகிறோம். இங்க வாமா. இதுதான் தங்கமலை ரகசியம். உங்கள் முயற்சி வெற்றியடையட்டும். மிக்க நன்றி தாய்மார். அத்தா, நாம் இப்பொழுது முத்துமலைக்கு போக வேண்டும். வாருங்கள் போகலாம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.